ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ராகி அடையும் கடலை சட்னியும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ராகி அடைக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கலாம். என்னென்ன பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். ராகி அடைக்கு முருங்கைக்கீரை போட்டால் நல்லாயிருக்கும். அது முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வரமிளகா, உப்பு, தண்ணி, ராகி மாவு. நான் டிமார்ட்லேருந்து மாவு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டோம்னா வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா கூட போடலாம். நான் பச்சை மிளகா போட மாட்டேன். முருங்கைக்கீரை, வரமிளகா எல்லாம் மூணுமே போட்டு மிக்ஸ் மாவும் கொட்டிக்கலாம். கொஞ்சம் மாவு வீட்டில் இருந்துச்சு, அதுவும் அப்புறம் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த மாவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியே கையாலேயே பிணைஞ்சிக்கலாம். அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாட்ட போணுச்சுன்னா கூழாட்ட போயிடும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாலும் வராது. அடை டைட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி போதும், பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். அதிகமாக போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். மாவு இருக்குது நம்மக்கிட்ட, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும் இல்லை, அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் பாருங்கள். இந்த பதத்துக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பதம் போதும், நல்லாயிருக்கும். சட்னி அரைச்சிக்கலாம். இந்த சட்னி இந்த ராகி அடைக்கு சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். தேங்காய், வரமிளகா ஒன்று, பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, சின்ன பல்லு பூண்டு சின்னதாக தான் ஒரு 3 சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு புளி, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சேர்த்திட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். வாங்க. அடுப்புக்கு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணாச்சு. கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சம் ஆயில் வச்சுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ அது டைமில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு தாளிக்காக கொட்டிக்கலாம். தாளிக்காக கொட்டியாச்சு. கொட்டிட்டு சட்னி ரெடி. இப்போ நம்ம அடை போடுறத பார்க்கலாம். வாங்க. இப்போ அடை போடுறதுக்கு நான் தோசை சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. ஆன் பண்ணி வச்சுட்டேன். சூடு ஏறிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் இருக்கும். எண்ணெய், இப்போ நம்ம மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது. இப்போ தண்ணி எதுக்கு நாங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கிறோன்னா தொட்டு பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூடு ஏறிடுச்சு. தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தா சூடு ஏறிடுச்சு. இப்போ மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணால் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த இது வரும். வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கையிலையும் ஒட்டாது. கொஞ்சம் ரவுண்டு கொஞ்சம் பெருசு வரும். இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம்.
நல்லா வெந்துட்டுருக்குது அடை. எண்ணெய் விட்டோம், இது அப்படியே லைட்டாக தேய்க்கலாம். சரிங்களா? ஒரு பக்கம் அப்படியே ஒரு 50% வந்து வெந்துருக்குது. இப்போ வந்து இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பு வந்து நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு பாருங்க, நல்லா வெந்துட்டுருக்குது. லைட்டாக தெரியுதா உங்களுக்கு தீஞ்ச மாதிரி இருக்கா? இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு சிம்லேயே வச்சு வேக வைங்க. இது வந்து ஏன்னா மொத்தமாக இருக்கும், கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் எடுக்கும், எல்லாம் நல்லா தீஞ்சு போயிடும். லைட்டாக தீஞ்சால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அடை வெந்துக்கிச்சு, எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு அடை ரெடி. இப்போ வந்து அடுத்த அடை சுட்டுக்கலாம் வாங்க. தண்ணியில் கையை நினச்சிக்கலாம். நினச்சிட்டு உருண்டை பெருசாக பால் மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ உருண்டை வேணுமோ அது மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே நம்ம நல்லா தண்ணி தொட்டுக்கலாம். வாழை இலை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாழை இலையில கூட அப்படியே பண்ணிக்கலாம். வாழை இலையிலே தட்டி அப்படியே காமித்துக்கலாம். நம்ம எப்படி வடை சுடுவோம் அந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். அப்படியே வெந்துட்டுருக்கு, பார்க்கலாம். இந்த அடையும் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துக்குச்சு. இந்த அடையும் எடுத்துக்கலாம். இந்த அடையும் ரெடி. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடை பாருங்கள், சூப்பராக இருக்குது. சட்னி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அடை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தெரியுதுங்களா? பார்த்தாவே தெரியுதுங்களா? இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.